அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 27 சனி பகவான் வக்ர பயிற்சியை தொடங்குறாருங்க. இந்த வக்ர பயிற்சியால் 138 நாட்கள் துரதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகும் அந்த 4 ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்குங்க. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகவே கருதப்படுகிறாருங்க. எனவே சனி பகவானின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. 2026 ஆண்டு ஜூலை 27 திங்கட்கிழமை என்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் பயணிக்க தொடங்குறாரு. இந்த சனி பகவானின் இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 வரை, அதாவது 138 நாட்களுக்கு நீடிக்க போகுதுங்க. கடின உழைப்பு, ஒழுக்கம், பொறுப்புணர்வு, நீதி, கர்மா மற்றும் நீண்ட கால விளைவுகள் ஆகியவற்றோட தொடர்புடையவர் தான் இந்த சனி பகவான். ஒரு கிரகம் வக்ர நிலையில் பயணிக்கும் போது கடந்த காலத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் அப்படின்னு கூறப்படுது. சனி பகவான் வக்ர பயிற்சியை தொடங்கும் போது அது சில ராசிக்காரர்களுக்கு சவாலான காலகட்டத்தை ஏற்படுத்துங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் 138 நாட்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க. முதல் ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் தாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் சனி பகவானின் வக்ர பயிற்சியால் பணியிடத்தில் கூடுதல் அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாங்க. இதனால் பணிச்சுமை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிக சவால்களையும் எதிர்பாராத தடைகளையும் சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் சவால்களை வெற்றிகரமாக முடிக்க எச்சரிக்கையாகவும் மற்றும் கவனமாக திட்டமிடல் அவசியங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களால் அவர்கள் சில சூழ்ச்சிகளில் சிக்க நேரிடலாம். இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம். வியாபாரத்தில் லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டுமே வரக்கூடியவை என்றாலும் லாபங்களை விட இழப்புகள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. எதிர்பாராத நிதி தோல்விகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மன சோர்வை ஏற்படுத்தும். இரண்டாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகளையும் நிதி நெருக்கடியையும் சந்திக்க நேரிடுங்க. வேலை தொடர்பாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இது மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் பல சவால்கள் இருக்கும். மேலும் மக்கள் உங்களிடமிருந்து அதிக வேலையை எதிர்பார்ப்பார்கள். அது உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும். உங்களோட மேலதிகாரிகளுடன் சில முரண்பாடுகள் ஏற்படலாங்க. இதனால் நீங்கள் விரக்தி அடைய நேரிடலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில சோதனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. உங்களோட அனைத்து முயற்சிகளிலும் சில தடைகளை ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிதானமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் சனி பகவானின் இந்த வக்ர பயிற்சியால் குடும்ப பொறுப்புகள், தொழில் விஷயங்கள் மற்றும் வீடு அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் அழுத்தத்தை அனுபவிக்க கூடுங்க. குடும்ப தேவைகள் அல்லது தனிப்பட்ட சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா முக்கியமான தொழில் முடிவுகளை பாதிக்க கூடுங்க. எனவே கவனமாக செயல்படுவது ரொம்ப முக்கியம். அவர்கள் இந்த காலகட்டத்தில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அவர்கள் நினைத்த விஷயங்கள் எதுவும் இப்போது சாதகமாகவே முடியாதுங்க. அலுவலகத்தில் அவர்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது அவர்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தும். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. இல்லை என்றால் பெரிய நஷ்டத்தை கூட அவர்கள் சந்திக்க நேரிடும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள். சனி தற்போது மீன ராசியில் நிலை கொண்டுள்ளது. மேலும் இந்த ராசியிலிருந்து தனது வக்ர இயக்கத்தை தொடங்க போகுது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் ஆரோக்கியம், அன்றாட பழக்க வழக்கங்கள், வேலை மற்றும் தன்னம்பிக்கை குறித்த மன அழுத்தத்தை உணரக்கூடுங்க. இந்த காலகட்டத்தில் இவர்கள் நிதி ரீதியான இழப்புகளை சந்திக்க நேரிடும். மேலும் நன்றாக சிந்தித்து பெரியவர்களுடன் ஆலோசித்த பிறகு எந்த ஒரு முதலீட்டையும் செய்ய வேண்டும். வேலையில் சில தடைகள் ஏற்படலாம்.
எனவே உங்கள் வேலையில் மேலதிகாரிகளிடம் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டுங்க. திருமண வாழ்க்கையில் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பிரச்சனைகளை தீர்க்க வெளிப்படையான உரையாடல் அவசியம். உட்கார்ந்து பேசி அனைத்துக்கும் தீர்வு காண வேண்டிய நேரம். சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பயப்பட தேவையில்லை. ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் போட்டு வழிபாடு செய்து வந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நன்றி.